ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு எப்படி வீட்டில் ஒரு ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் சார்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து லோக்கலில் கிடைக்கல, கும்போணத்தில் மாடர்னில் வாங்கினேன். ஒரு பீஸோட ரேட்டு 25. நிறைய பேர் ஸ்கூலில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து சார்ட் மேலே போட்டு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரஃப்பாக ஒரு மார்க்கரை வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். மே சைடு வந்து கொஞ்சம் இடம் விட்டோம், கீழே வந்து கார்னரில் வந்து ஷார்ப்பாக முடிக்கிற மாதிரியும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. கட் பண்ணிவிட்டேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வந்து சார்ட் மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, இதை வந்து பேப்பர் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு சார்ட் மேலே கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். அப்படி பேப்பரை பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணிட்டேன், இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இலை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் வாங்கியிருந்தேன். அதை வந்து A3 சைஸ் பேப்பருக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கழுத்துக்கிட்ட நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு செட் ஆகணும்னா அதுக்கு வந்து குட்டி கொண்டு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணணும். அதுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம இலை செய்கிறதுக்கு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, A3 சீட்டு, அதில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதை அளவு வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே தான் நம்ம வந்து இலை வரைய போகிறோம். எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் தான் செய்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி சும்மா ரஃப்பாக தான் அப்படியே இலை வரைஞ்சிக்கிறேன். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை. ஆனால் பேப்பர் மட்டும் A3 சைஸ் பேப்பர், ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய கத்திரிக்கோல்லாம் வச்சு கட் பண்ண முடியல. அப்புறமா சிஸ்ஸரை மாற்றி குட்டி சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிங்கன்னா தான் அந்த கார்னர் எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரும், ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணுறது வந்து டபுள் யூஸ். என்னென்னா, நம்ம வந்து இலை மாதிரி கட் பண்ணுறது வந்து இலைக்கு யூஸ் பண்ணிப்போம். அந்த பேலன்ஸ் பேப்பர் வந்து வேஸ்ட்டாக போகாது. அதை வச்சு தான் நம்ம வந்து கேப் செய்ய போகிறோம், ஸ்ட்ராபெரிக்குள்ளே கேப், ஓகேங்களா. நான் வந்து கேப் செய்யும் போது அந்த இதை காமிக்கல, வீடியோ எடுக்க முடியல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்துக்கோங்க. அந்த இதை வந்து தூக்கி போடாமல் பத்திரமா எடுத்து வச்சு செஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. கட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்க்கிள் மார்க் பண்ண பார்த்திங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரெட் சார்ட்டோட ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்குன மாதிரி வச்சு ஒட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி ரவுண்டாக கம் தடவிக்கோங்க. பேலன்ஸ் இடத்துலலாம் தடவாதீங்க, வீடியோவில் காமிச்ச இடத்துல மட்டும் தடவுங்க. அப்போ தான் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இலையை உங்களுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு சீட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வீடியோ காட்டுற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு பீஸ் மட்டும் மடிச்சுக்கிட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, குட்டி குட்டி லீஃப் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதேமாரி ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். அங்கங்கே வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒட்டிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இது பிள்ளைங்க கழுத்தில் மாட்டி விடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உள்ளன் த்ரெட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணி தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப கார்னரில் ஒட்டினீங்கன்னா பிச்சுக்கிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் இறக்கி வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு எட்ஜஸில் வந்து ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ தான் வச்சு யூஸ் பண்ணேன். நூலாக இருக்குன்னு பயந்துக்கிட்டு அதை வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது பிரியாமல் இருக்கணுண்டு ஸ்ட்ராபெரி செஞ்சுட்டு கார்னரில் வெட்டி போட்டோம் பார்த்திங்களா, அந்த பீஸை எடுத்து அது மேலே ஒட்டிக்கிறேன். பேக் சைடு தெரிய போகிறதில்ல.
ஸோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கணுங்கிறது இல்லை. அதனால் இந்த வெட்டி போட்ட பீஸையே அளந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே ஃபேப்ரிக் க்ளூவே வச்சு ஒட்டிக்கிறேன் வீடியோவில் காட்டுற மாதிரி. ட்ரை ஆகிடுச்சு, லீவ்ஸும் நல்லா ஒட்டிடுச்சு. எப்படி பெண்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி பெண்டாக இல்லைன்னா ஒரு பேனா வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இப்படி தூக்கியிருக்கு. இப்படி இருந்தால் தான் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பின்னாடியே நல்லா காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு. இப்போது 2 நூலை வச்சு அப்படியே கழுத்தில் கட்டி விட்ற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கேப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த இலையில் வெட்டி போட்டால் பேலன்ஸ் பீஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால. அதனால் நான் எப்படி செஞ்சேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த வெட்டி போட்ட பீஸ் வந்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான். பேலன்ஸ் வந்து பிள்ளைங்க தலை ஃபுல்லாக ரவுண்டுக்கு வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ காட்டுற மாதிரி ஒரு சார்ட் துண்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தலையை வந்து மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெட்டி போட்ட இலையை வந்து அந்த சார்ட்டில் ஒட்டிக்கிட்டேன். அந்த இலைக்கு உள்ள அளவுக்கு மட்டும் அந்த சார்ட்டை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ் வந்து மறைக்கும் பட்டையாக இருந்தால். ஸோ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராபெரி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது புரியாதுன்னு தெரியல, உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பேப்பரை எடுத்திருக்கேன். அதை வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ண பக்கத்தை வச்சுக்கோங்க. நான் திரும்பி ஒரு தடவை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் திரும்ப 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ண பக்கத்தை நம்ம கிட்ட வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஓகே, வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டினியூஸாக 4 ஸ்ட்ராபெரி இருக்கிற மாதிரி வரும். ஃபோல்டிங் பக்கத்தை அந்த பக்கம் வச்சுக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ராபெரி வந்து சேமாவில் மாதிரி வரும். அதுக்கு வந்து க்ரீன் கலர் மேலே அடித்த அந்த இதுக்கு அது வந்து ரெட்டில் க்ரீன் பட்டால் பிளாக் ஆகிடம்பு இருக்குது. எனக்கு தெரியல. இப்போ ஸ்கெட்ச் வச்சும் அடித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் பெயிண்ட் வச்சு அடித்து பார்த்தேன், எல்லாத்துக்குமே வந்து பிளாக்காக போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப க்ரீன் கலர் பேப்பரை கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிட்டேன். அதே சேம் தான். ஒரு கலர் பேப்பர் எடுத்து ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த காம்பை மட்டும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல, வீடியோவை பாருங்கள் புரியும். இப்போ இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து அந்தந்த ஸ்ட்ராபெரிக்கு மேலே ஒட்ட போகிறோம். அந்த கருப்பு கலர் உள்ளதை வந்து கட் பண்ணி போட்டுட்டும் ஒட்டலாம், அப்படி இல்லைன்னா சும்மா ஒட்டலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் செஞ்சிங்கன்னா அந்த காம்பு தனியாக செய்யணும்லாம் அவசியம் இல்லை. ஒயிட் பேப்பரில் செஞ்சு ரெட் அண்ட் க்ரீன் வந்து பெயிண்ட் அடிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கரை வச்சு சீட்ஸுக்கு வந்து புள்ளி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் பின்பக்கம் திருப்பி போட்டு எப்படி ஒட்டியிருக்கேங்கிறத எக்ஸ்பிளைன் பாருங்கள். இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்ட்ராபெரி ஃபேஸ் பக்கம் இந்த ஸ்ட்ராபெரி வரும். அதுக்கப்புறம் 2ஆக மடக்கி ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, கேப் ரெடி. புரிஞ்சிச்சான்னு தெரில, எனக்கு வந்து டைம் இல்லை வீடியோ எடுத்து பண்ணுறதுக்கு. அதனால் டக்குன்னு பண்ணிட்டேன். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்கூலில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருந்தது. அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு பண்ண டைம் ஆகும்னு சொல்லிட்டு எடுக்காமல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கூலில் பேசினதை, என் பொண்ணு பேசினதை அட்டாச் பண்ணுறேன்.
அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.